சாதாரணமாக நாங்கள்லாம் வந்து காமிக்ஸ் படிக்கலாம் சின்ன வயசில். அப்புறம் எனிட் பிளைட்டன் படிப்போம். அப்புறம் அகதா கிறிஸ்டி, ஜேம்ஸ் ஆர்லி சேஸ் அப்படின்னு மேலே போவோம். ஆனால் அவங்க எடுத்த உடனே வயசை மிஞ்சிய புக்கை படிக்க ஆரம்பிச்சு தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. நான் ஒரு படம் மைசூரில் நடந்த போது அவங்க உறவுலேயே ஒரு சம்பந்தம் வந்தது, பேசப்பட்டது, ஆர்வமும் காட்டினாங்க. அப்புறம் அது நடக்கலை. அவங்க தான் சொல்லிட்டாங்களே, அது தெரிந்த நட்பு. அவங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாங்க, ஏற்பாடுகளும் நடந்தது. ஆனால் அது கடைசியில் அவர் பின்வாங்கிட்டார் அவங்க குடும்ப ப்ரெஷர் காரணமாக. அத்தோடு அது முடிக்கப்பட்டது. இந்த மந்திரிகள்லாம் காலில் விழும்போது தான் பாட்டிக்கிட்ட காலில் விழுந்து ₹1 வாங்கின மாதிரி இவங்க ஏதோ எதிர்பார்த்து காலில் விழுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்களா, தனியாரியாக ஒரு புன்னகை வந்துடும். எம்ஜிஆர் இந்திராக்குள்ள உறவு சரியில்லை அந்த இதில். ஆனால் அந்த டைமில் ஜெயலலிதா வந்து இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணுங்க தஞ்சாவூரில். இவங்க எல்லாரும் வேணான்ட்டாங்க. ஆனால் இவருக்கு ஒரே குழப்பத்தில் இருந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போய் முதல் தடவை, அவங்களுக்குள்ள தொடர்பே இல்லை, அப்புறம் தான் முதல் தடவையாக போய் கேட்குறாரு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். பிரபல இயக்குனரும் கதையாசிரியருமான சித்ராலயா கோபு அவர்களின் மகனும் ஜெயலலிதா அவர்களின் நெருங்கிய நண்பருமான திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். ஜெயலலிதா மேடம் நீங்கள் எப்போ சந்திச்சிங்க? சந்திப்புகள் சொன்னீங்கன்னா முதல் பால்யத்திலேருந்து சொல்லலாம். நீங்களே முதல்ல அறிமுகப்படுத்திட்டீங்க. நான் திரைப்படத்துறை சார்ந்த சித்ராலயா கோபுவின் மகன், 2வது மகன். அப்போ வந்து வெந்நீராடியில் தான் அவங்க அறிமுகம். அதுவும் தற்செயலாக தான் டைரக்டர் ஸ்ரீதர் கண்ணில் மேடம் பட்டாங்க. அதாவது இவங்க கதாநாயகி தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி ஒரு கான்வென்ட் எஜுகேட்டட் கேர்ள். ஆனால் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் மனமாயிருக்கு, அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா மென்டல் பேலன்ஸ் இழந்துட்டாங்க. ஒரு விபத்தில் கணவன் இறந்துட்டார். அதனால் ஒரு கான்வென்ட் கேர்ள், இம்மெச்சூர் கான்வென்ட் கேர்ளாக நடிக்கணும். அந்த ரோலுக்கு ஆள் தேடிட்டு இருந்தாங்க. நிறையா பார்த்துட்டாங்க. அப்போது வந்து ஒரு நாள் எம்என் நம்பியார் அப்பா, இயக்குனர் ஸ்ரீதர் 3 பேரும் நீச்சல் அடிக்க இதுக்கு ஜிம்கானா போனாங்க, சைதாப்பேட்டை ஜிம்கானா. அங்கே வந்து தற்செயலாக ஒரு 16 வயசு பொண்ணு மேலேருந்து குதிச்சு டைவ் அடிச்சு ரொம்ப நம்ம கிரேஷியஸாக வாக் பண்ணி அதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் இயக்குனர் ஸ்ரீதர். யார் அது விசாரின்னு சொன்ன வேலைக்கு அது வந்து வி கோபாலகிருஷ்ணன் ஒரு ஆக்டர் இருந்தார், கோபி. அவரோட குடும்ப நண்பர். அவங்க அம்மா பேர் சந்தியா, அவங்க பேர் ஜெயலலிதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு அழைச்சின்னு வர சொன்னார். சித்ராலயா ஆஃபீஸ் நம்ம டி நகரில் இருந்தது. அவங்க வந்து சிவாஜி கணேசன் வீடு இருக்கு இல்லையா, போக் ரோடு, அதுக்கு எதிர மாடி போர்ஷனில் குடியிருந்தாங்க. ஸோ சென்னையில் அப்போ தான் வந்து இறங்கியிருக்காங்க. அது விஷயம் என்னென்னா, பிஆர் பந்துலு வந்து அவங்கள முன்னாடியே புக் பண்ணிட்டார் 1000ல் ஒருவனுக்காக. ஆனால் எம்ஜிஆர் வந்து டேட்ஸ் கிடைக்காததால் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அந்த நடுவில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதால ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இயக்குனர் ஸ்ரீதர் கண்ணில் பட்டுட்டார். ஸோ அந்த படத்தில் புக் ஆனாங்க, கதை கேட்க வந்தாங்க. அது என்ன இதுனா, ஒரு விதவை பாத்திரம் சொன்ன உடனே அவங்க அம்மா தயங்கினாங்க, சந்தியா. ஏற்கனவே கன்னட படத்தில் ஒரு விதவையாக நடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காங்க, திரும்பி ஒரு விதவை ரோலா அப்படி அவங்க அம்மா தயங்கிச்சு. ஜெயலலிதா வந்து நான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன், நடிக்க வந்தாச்சு, எந்த ரோலாக இருந்தால் என்ன அப்படின்னு வந்தாங்க. அந்த படத்தை அறிமுகமானாங்க. அப்போ தான் அவங்களுக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாங்க. உடனே வந்து அவங்க கற்பூர புத்தி மாதிரி டைலாக்லாம் அப்படியே ஒரு அமெச்சூரிஷாகவே நடிக்கலை. முதல் படத்துலேயே ரொம்ப வெயிட்டான ரோல் இது, அருமையாக நடித்தாங்க. நான் அவங்கள சந்தித்தது கலாட்டா கல்யாணம் படத்தில் தான். அதாவது நியூ உட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் 100வது நாள் விழா நடந்தது. அன்றைக்கி சிவாஜி கணேசன் கையால் எல்லாருக்கும் ஷீல்டு, வெற்றி கேடயம் வழங்குகிற தினம். அப்பா வந்து ஏதோ ஹிந்தி பட வேலைக்காக, அது ராஜ்கபூர் படம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படத்துக்காக அவர் பாம்பே போயிட்டார், ரெக்கார்டிங்காக போயிட்டார். அப்பாவால் கேடயம் வாங்க முடியல. அப்போ வந்து நாங்கள் குடும்பத்தாரெலாம் போயிருந்தோம். ஜெயலலிதா மேடம் பக்கத்தில், சந்தியா மேடம், எங்கள் அம்மா, எங்கள் குடும்பம் எல்லாம் உட்காந்துருந்தோம். எங்கள் அண்ணா போய் கேடயத்தை வாங்கினான். அவன் கேடயம் வாங்குறான்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு 8 வயசு, அவன் மட்டும் வாங்குறான்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட அடம் பிடிச்சி அழுதேன், எனக்கும் கேடயம் ஓடணும்னு. அப்போது கதாநாயகியான மேடம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க.
எதுக்கு வைசி கிரைம் அப்படின்னு கேட்காங்க. இந்த மாதிரி ஓ கேடயம் அவன் சரி பிரதர் வாங்குறான், அவனும் ஒரு கேடயம் கேட்குறான்னு, யூ கேன் ஹேவ் மைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓ ஸோ அதுதான் முதல் சந்திப்பு. அதுக்கப்புறம் பல மாணவனா, ஒரு பத்திரிகையாளரா, ஒரு நண்பரா பல சந்திப்புகள் நிகழ்ந்தாலும் முதல் சந்திப்பு மறக்க முடியாதது. அன்னைக்கு அவங்க கட்டியிருந்த சேலை கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஒரு பிஸ்தா கிரீன்ல சில்வர் பார்டர். அதை நான் ஞாபகப்படுத்தினேன் பின்னாளில். ஓ நீங்க அந்த சேலை சரி கட்டியிருந்தீங்க. அவங்க ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியை அடைஞ்சு சொன்னாங்க. முதல்ல அன்னைக்கு தான் நான் புடவை கட்டினேன். எங்க அம்மாவோட புடவை அது. கலாட்டா கல்யாணம் அந்த இதுக்கு தான் வெற்றி விழாக்கு தான் நான் புடவை கட்டிட்டு வந்தேன் ஓ அப்படின்னு சொன்னாங்க. ஓ ஸோ அதுதான் முதல் அனுபவம். அப்போ அவங்க வேற மாதிரி இருந்தாங்களே. இப்போ வந்து கொஞ்சம் சீரியஸான ஜெயலலிதா இல்ல. அப்ப ரொம்ப ஜாலியான அப்போ ஒரு ஜாலியான நேச்சரா இதுதான். ஜாலினா கூட ஒரு எல்லையை கடந்த ஜாலிலாம் கிடையாது. ம் ஒரு ரிஃபைன்டான கேரக்டர். அதாவது இப்போ நம்ம எல்லாம் நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நமக்காக நம்ம பெற்றோர்கள் ஆமா இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு 2 வயசுல தந்தை இல்லை. தாயும் சென்னையில் திரைப்பட ஷூட்டிங் போயிடுவாங்க. ம் ஸோ அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களே தான் டிசைட் பண்ணணும். என்ன படிக்கணும், என்ன என்ன வாங்கணும், எல்லாம் அவங்களே தான் தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் ஒரு ரிஃபைன்டு சின்ன வயசுலேயே ஒரு பக்குவம் வந்துடுச்சு. ஓ இப்போது சாதாரணமாக நாங்கள்லாம் வந்து காமிக்ஸ் படிக்கலாம் சின்ன வயசில். ம் அப்புறம் எனிட் பிரைட்டன் படிப்போம். அப்புறம் அகதா கிறிஸ்டி, ஜேம்ஸ் ஆர்லி சேஸ் அப்படின்னு மேலே போவோம். ஆமா ஆனால் அவங்க எடுத்த உடனே வயசை மிஞ்சிய புக்கை படிக்க ஆரம்பிச்சு ஓ தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. சுயப்பிரகாசமாக வளர்ந்தாங்க. ம் அதனால் அவங்களுக்கு பக்குவம் அதிகமாக இருந்தது. திரைப்படத்துறையில் இருந்த போதும் சரி, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க. பியானோ, இந்த வெஸ்டர்ன் மியூசிக் ரொம்ப நல்லா தெரியும். வெஸ்டர்ன் சாங்ஸ் பாடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது இந்த லாவென் பேக்கர்னு ஒரு கருப்பு பாடகி. அவங்க பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஓ அவங்களுக்கு. எல்லாத்தையும் எக்விப் பண்ணியிருந்தாங்க. ஓ தம் வழியில் வர்றது எல்லா கலைகளையும் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. அதுதான் அவங்கள வந்து சின்ன வயசுலேயே ஒரு பக்குவத்தை கொடுத்தது. அப்படியே தான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் இருந்தாங்க. குறிப்பா புத்தகங்கள்ல வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா? எந்த மாதிரி புத்தகங்கள் அவங்க ரொம்ப பிடிப்பாங்க அவங்க? அவங்களுக்கு வந்து இந்த புத்தகம் தான் இல்லை, ஓ கிடைச்சதெல்லாம் படிப்பாங்க. நான் தான் சொன்னேனே, ஓ சரி அவங்க வந்து எல்லாம் படிச்சிருக்காங்க. சரி ஆஹ் என்னோட நாவல் ரங்கராட்னம் வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஓ அவங்களுக்கு வந்து புத்தகங்கள் வரைக்கும் அவங்க சூஸி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அலெக்சாண்டர் டியூமாஸ், அந்த மாதிரி கொஞ்சம் சரித்திர ரீதியான நூல்கள் பிடிக்கும். ம் அதே மாதிரி கான் வித் த விண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஓ ஷேக்ஸ்பியர் படிப்பாங்க. மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த நாடகமாக்கி அதை போர்ஷியா கேரக்டரில் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ புத்தகம், அதாவது ஒரு சில வகை மக்கள் இருக்காங்க. வேர்க்கடலை பொட்டலம் வாங்கி கொடுத்தா கூட வேர்க்கடலையை தூக்கி போட்டு அந்த பேப்பரை படிக்கிற அந்த ஆமா மாதிரி ஒரு கேரக்டர் மக்கள் இருப்பாங்க. ஸோ எதையும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். கடைசி வரைக்கும் அவங்க வந்து பல இதை கற்றுக்கிட்டு இருந்தாங்க. வயசான காலத்தில் கூட பாசுரங்கள், ஸ்லோகங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஒன்றை கற்றுக்க வந்து வயது ஒரு எல்லை கோடு கிடையாது, எப்போ வேணால் கற்றுக்கலாம். ஸோ அவங்க வந்து எல்லா வயதிலையும் கற்றுக்கிட்டாங்க. அதே இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு மூவிஸ்ல இருந்துச்சுல்ல சார்? இங்கிலீஷ் மூவிஸ் நிறைய பார்ப்பாங்க. இங்கிலீஷ் மூவிஸ் நிறையா பார்ப்பாங்க. ம் அவங்களுக்கு பிடிச்சது கான் வித் த விண்ட் அகைன், அந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க. சரி அதாவது எல்லா படம் பார்ப்பேன். எங்கள் அப்பாக்கே அவர் வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆ நீங்கள் காமெடி ரொம்ப நல்லா எழுதுறீங்க, ஆ நீங்கள் பிஜி ஹோடோஸ் படிங்க அப்படின்னு இது சொல்லுவாங்க. இந்த படம் பாருங்க, அந்த படம் பாருங்க, ஓகே ஜெரி லூயி படம் பாருங்க ஓகே அப்படின்லாம் ஐடியா கொடுப்பாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு தனிமையை விரும்புகிற ஒரு மனுஷன் புத்தகத்தில் தான் தன்னை ஆமா மறக்க முடியும். ஆ புத்தகங்கள் நிறையா படிப்பாங்க, படங்களும் நிறையா பார்ப்பாங்க. வீட்டில் தேட்டர் கூட வச்சுருந்தாங்க. ஓ ஸோ சரி அந்த வகையில் அவங்க வந்து சந்தோஷத்தை அவங்க அனுபவித்தது புத்தகங்கள்லையும் திரைப்படங்கள்லையும் தான். அவங்களுக்கு திருமணத்து மேல பெரிய நம்பிக்கை இல்லையா? வீட்ல எதுவும் முயற்சிகள் பண்ணலையா? எந்த வயசு அதெல்லாம் என் நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் இப்போ வந்து ஒரு பக்குவம் அடைஞ்ச சரி பிறகு சரி சொல்கிற ஆ வார்த்தைகள். ஆ முயற்சிகள் நடந்தது. ஆ ஏனோ சில பேர் வந்து நாட்டுக்காக படைக்கப்பட்டிருக்க போது அவங்களுக்கு சாதாரண வாழ்க்கையின் இன்பங்கள்லாம் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு அது ஷி வாஸ் நாட் டெஸ்டைன் டு பி மேரீடு. அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்க உங்ககிட்ட? நிறையா ஆ அதெல்லாம் பேசுவாங்க. அதாவது மன பாரங்களை பற்றி பேசச்சு இதெல்லாம் தன்னால் பேசுவாங்க. ம் ஆனால் அது ஒரு குறையாக சொன்னதில்லை. ஓ நடக்கலை, முயற்சிகள் நடந்தன. அப்போ நான் ஒரு படம் மைசூரில் நடந்த போது ஆ அவங்க உறவுலேயே ஒரு சம்பந்தம் வந்தது, சரி பேசப்பட்டது, ம் ஆர்வமும் காட்டினாங்க. அப்புறம் அது நடக்கலை. அதெல்லாம் சிலதெல்லாம் அப்படியே பாசிங்காக சொல்லிடுவாங்க. ஓ இது முயற்சிகள் நடந்தது, நடக்கலை, அவ்வளோதான். பொதுவா அவங்கள பத்தி ஒரு
வெளியே ஒரு சிலர் என்ன பேசுகிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஆண்களை பிடிக்காது, நிறைய ஆண்களை பிடிக்கும், அதனால தான் வந்து நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் வந்து விழுந்து கும்புற அளவுக்குலாம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பழிவாங்கும் முயற்சியா அது. அப்படி சொல்றதும் ஒரு ஆணா தான் இருக்கும். ஏன்னா அவங்க லெவல் அவங்கள ஒன்றும் பண்ண முடியலன்ற ஒரு இது ஆணாதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள் தங்கள் தோல்விகளை மறக்க இப்படி ஒரு பழியை சொல்றது. ஆணை பிடிக்காதுன்னே கிடையாது. ஆணை பிடிக்காதுன்னா கேபினெட் ஃபுல்லா பெண்களை தான் வச்சிருக்கணும் அவங்க. பாருங்களேன், நம்ம நாட்டு ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு. நான் கூட ஒரு பெரியவரை பார்த்து காலில் விழுவேன், தவறு இல்லை. அதுக்கு தகுதியான்னு பார்த்தானா தகுதி இருந்தால் நிச்சயம் அந்த காலில் விழுவேன். காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறது நம்ம நாட்டு கலாச்சாரம். பாலிடிக்ஸில் அந்த கலாச்சாரம் ஜெயலலிதா பீரியட் தான் அதிகமாக இருந்துச்சு. அதுக்காக அப்படி இல்லைங்க. இப்போ அந்த வடநாட்டில் அது பழக்கம், கட்டிக்கிறது, கன்னத்தை உராசுறது, கையை குலுக்கிறது. நம்ம தமிழ் பண்பாடில் காலில் விழுறது அங்கீகரிக்கப்பட்டு இருக்கு, இருக்கலாம். ஆனால் ஒரு ஆண் வந்து காலில் விழறச்சு தொட்டு தூக்க முடியாதே இல்லையா? என்ன பண்ணுறது? அதுக்கும் ஒரு சம்பவம் சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் வந்து அவங்க பெங்களூரில் இருந்தபோது அவங்க பாட்டி வீட்டில் தான் இருந்தாங்க. அம்மா ஷூட்டிங் போயிடுவாங்க, யாருமே கிடையாது. வாசலில் ஐஸ்கிரீம், அவங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் வண்டி ஓடுதை கேட்டு வீட்டில் போய் பாட்டிக்கிட்ட காலில் விழுவாங்களாம். ஏன்னா பாட்டி நமஸ்காரம் பண்ணால் ₹1 கொடுப்பாங்களாம். அந்த ₹1 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ பெல்லை அடித்தோடனே ஓடி போய் அண்ணனும் தங்கியும் போய் பாட்டியை நமஸ்காரம் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த ₹1 அப்போ நடிச்சுப்பாங்க. இந்த மந்திரிகள்லாம் காலில் விழும்போது தான் பாட்டிக்கிட்ட காலில் விழுந்து ₹1 வாங்கின மாதிரி இவங்க ஏதோ எதிர்பார்த்து காலில் விழுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்களா. தனியாரியாக ஒரு புன்னகை வந்துடும். அந்த புன்னகையை பார்த்து அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. இவர்களே கேமரா முன்னாடி காலில் விழுந்தா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் மனசில் உங்களை நான் இதுவாக நினைக்கிறேன்னா உங்கள் காலில் விழுவேன் இல்லையா? அதை நீங்கள் தடுக்க முடியாது. என் மேலே எனக்கு உங்கள் மேலே பக்தி இருந்தால் நான் அவங்க காலில் விழுவேன், அவ்வளோதான். as simple as that. இப்போ வந்துட்டு சசிகலாவுக்கு முன்னாடி இன்னொரு அம்மா இருந்தாங்க இல்லையா, கூட அவங்களுக்கு உதவியாளர் இருந்தாங்க, அவங்கள பற்றி தெரியுமா? நான் நெருங்கி பழகினது அப்படி ஒரு அம்மா யாரும் இல்லை. ஸோ சரி, ஏன்னா அப்படிலாம் கேள்வி. ஆனால் வாட்ஸ்அப்பில் நிறைய இது செய்திகள் போயிட்டுருக்கு. அவங்க வந்து தைரியமாக வந்து நான் வந்து இப்படி வாழ்ந்தேன், நான் காதலருடன் வாழ்ந்தேன், குமுதத்திலே எழுதியிருக்காங்க என்னை பற்றி நான் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க பயப்படுற ஆள் கிடையாது. தன்னை பற்றி இருக்கிற உண்மைகள் திறந்த புத்தகம் என் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க எனக்கு குழந்தை இருந்தது, இது இருந்ததெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சுபாவமும் அவங்களுக்கு கிடையாது. இருந்தால் தைரியமாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த கடைசி பதில் என்ன? குழந்தை இருக்குது, வாரிசு இருக்குது, போகிறவன் வரவெல்லாம் நான் என் பொண்ணு என் பிள்ளைன்னு சொல்கிறான், நான் அம்மாவோட பொண்ணுன்னு. அப்படி இருந்தால் திரைமரவில் ஒரு வாழ்க்கை இருந்திருந்தானா சொத்தை எழுதாமையாக போவாங்க. என்னதான் மரபாக இருந்தாலும் பிள்ளை பாசம் இல்லாமையாக இருக்கும். அவங்க வந்து போயஸ்காரன் அப்படியே விட்டுட்டு தானே போனாங்க, யார் பேர்லேயும் உயில் எழுதலை. அதுதான் பதில். சூசகமாக சொல்லிட்டாங்க, எனக்கு வாரிசு கிடையாது, எனக்கு குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சமூக ஊடகங்களில் பல கேள்விகள் பல பதில்கள் இருக்கலாம். ஆனால் நெருங்கி பழங்குவளுக்கு தெரியும் அது உண்மைகள் என்னன்னு. சோபன் பாபுவோட இருந்த காலத்தை பற்றியே சொல்லிக்காங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப், அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க தான் சொல்லிட்டாங்களே. அது தெரிந்த நட்பு. அவங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாங்க, ஏற்பாடுகளும் நடந்தது. ஆனால் அது கடைசியில் அவர் பின்வாங்கிட்டார், அவங்க குடும்ப ப்ரெஷர் காரணமாக. அத்தோடு அது முடிக்கப்பட்டது. அவங்க வாழ்க்கையில் பிராபல்யத்தை எதிர்பார்க்கல, அமைதியான வாழ்க்கையை எதிர்பார்த்தாங்க. அந்த அமைதியான வாழ்க்கை இருந்தால் போரும்னு நினச்சிக்கிட்டு பல முயற்சிகள் பண்ணாங்க, எதுவும் நடக்கலை. பிராபல்யம் வந்து அவங்கள விரட்டிக்கிட்டே இருந்தது. அவங்க என்ன பண்ணுறது, அவங்க வந்து கட்டுரைகள் எழுதி நாவலாசிரியராக ஆக முயற்சி பண்ணாங்க. இந்த பீரியடில் அரசியல் வரத்துக்கு முன்னாடி துக்ளக்கில் எல்லாம் தொடர் கட்டுரைகள் எழுதினாங்க. வடக்கலை தெங்கலை காஞ்சிபுரம் சண்டையை பற்றிலாம் கூட எழுதியிருக்காங்க. மாலைமதி வந்து ஒருவனுக்கு ஒரு தீன்ற தலைப்பில் ஏதோ ஒரு நாவல் எழுதினாங்க மாலைமதியில். இதே மார்ச் 1 1980 வந்தது. ஒருத்திக்கே சொந்தம், அதுதான் நாவல். ஒருத்திக்கே சொந்தம். மாலைமதியில் கதை தொடர் கதை குமுதத்தில் எழுதினாங்க. நெஞ்சிலே ஒரு கனல். ஸோ அவங்களோட ஆசை எழுத்தாளராக பரிமளிக்கணும்னு, எழுத்தாளராக நாவலாசிரியராக பரிமளிக்கணும். அதுவும் நடக்கலை. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் எதுவும் நடக்கலை. அவங்க ஆசைப்படாதது எல்லாம் நடந்தது. அதுதான் அவங்க வாழ்க்கையில் நடந்த விசித்திரங்கள் சொல்லலாம். அம்மாவுக்காக சினிமா வந்தாங்க, மென்டார் எம்ஜிஆருக்காக அரசியல் வந்தாங்க. எதுவுமே அது வந்து அவங்க அழைச்சி தான் வந்தாங்க இல்லையா அரசியலுக்கு. அவங்க அரசியலில் எம்ஜிஆர் அழைச்சி வந்தாங்க 1982. ஆனால் அதுக்கு முன்னாடியே அரசியல் கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க துக்ளக்கில். எம்ஜிஆருக்கே ஆலோசனைகள் சொன்னாங்க. 1977 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. இந்திரா காந்தி தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. அவங்க ரைபரேலியிலே ராஜநாராயண் கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பார்லிமெண்ட்ரி
குள்ளே நுழையணும்னு ஆசை வந்தது. அவங்க எம்பி இல்லை. காரணம் அவங்க ஷா கமிஷன், ஸ்பெஷல் கோர்ட் எல்லாம் வச்சு இந்திரா காந்தி மேலே நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ எம்பியாக இருந்தால் தனக்கு ஒரு போராட்ட பலம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க சிக்மகளூர் அப்படின்ற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க நிற்கணுன்றதுக்காகவே சந்திரே கவுடான்னு ஒருத்தர் வந்து ராஜினாமா செஞ்சார். அவங்க அந்த தொகுதியில் நின்றாங்க. அப்போது வந்து எம்ஜிஆர் அதிமுக வந்து காங்கிரஸோட, இந்திரா காங்கிரஸோட கூட்டணி. முஸ்ரீபுத்தன் ஒரு அரசியல்வாதி அனுப்பி அவங்களுக்காக பிரச்சாரம் செய்ய வச்சாங்க. இந்திரா காந்தி 77 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாங்க. அது அவங்களை எதிர்த்து நின்றது வீரேந்திர பாட்டீல். 77,000 77,000. அவங்க எதிர்த்து நின்றது வீரேந்திர பாட்டீல், முன்னாள் கர்நாடக முதல்வர். ஆனால் இந்த முஸ்ரீபுத்தன் கடுமையாக உழைச்சி ஜெயிச்சதால இந்திரா காந்தி ரொம்ப மகிழ்ந்து போய் தன்னோட அவருக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் கூட பரிசளிச்சாங்க. இப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் ஜனதா ஆட்சி என்ன பண்ணிச்சு, அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே திரும்பி அவங்க மேலே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அவங்கள பதவியை நீக்கி திரும்பி சிறைக்கு அனுப்பியது. ஒரு வாரம் ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ வந்து திரும்பி அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழையணும் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் 2 தொகுதி தேர்தல் வந்தது, நாகப்பட்டினம், தஞ்சாவூர். தஞ்சாவூரில் நிற்கணும்னு ஆசைப்பட்டாங்க இந்திரா காந்தி. எம்ஜிஆருக்கு தூது விட்டாங்க. எம்ஜிஆரும் அதுக்கு ஒப்புக்கொண்டு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாரு. மூட்டை முடிச்சோட இந்திரா காந்தி சென்னைக்கு கிளம்புறாங்க. அப்போ திடீர்னு மொரார்ஜி தேசாய் கூப்பிட்டு அவரை வார்ன் பண்ணிட்டாரு, இந்திரா காந்தியை பேக் பண்ணக்கூடாதுன்னு. அவரோட அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, எம்ஜிஆரோட அமைச்சர்கள் ஆர்.எம். வீரப்பன், பாவு சண்முகம், அவங்கெல்லாம் வந்து வேணாம், மொரார்ஜியை பகைச்சிக்காதீங்க, இந்த டைமில் வந்து நீங்கள் இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணால் அவங்க மத்திய அரசோட எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எம்ஜிஆர் குழம்பி போயிட்டார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்திரா காந்தி கிட்ட வேணாம், வன்முறை வரலாம், கலைஞரே எதிர நின்றாலும் நிற்கலாம், வேணான்னு சொல்லிட்டார். இந்திரா காந்திக்கு கோபம். எல்லா ஏற்பாடும் பண்ணி கிளம்புற டைமில் ஃபோன் பண்ணி சொன்னவங்க ஒரு கோபம் வந்துடுச்சு. கலைஞர் எதிரியாக இருந்தாலும் நிலையாக இருக்கிறார், எம்ஜிஆர் நண்பராக இருந்தாலும் நிலை இல்லை அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுட்டாங்க. அந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக சிங்கார வடிவேல்னு ஒருத்தர் நின்று ஜெயிச்சுட்டாங்க. ஆனாலும் எம்ஜிஆர் இந்திராக்குள்ள உறவு சரியில்லை அந்த இதில். ஆனால் அந்த டைமில் ஜெயலலிதா வந்து இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணுங்க தஞ்சாவூரில், இவங்க எல்லாரும் வேணான்ட்டாங்க. ஆனால் இவருக்கு ஒரே குழப்பத்தில் இருந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போய் முதல் தடவை, அவங்களுக்குள்ள தொடர்பே இல்லை, அப்புறம் தான் முதல் தடவையாக போய் கேட்குறாரு. அப்போ வந்து ஜெயலலிதா சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் இந்திரா காந்தி பதவிக்கு திரும்பி வந்துடுவாங்க, இந்த பார்லிமெண்ட் இருக்காது 6 மாதத்துக்கு மேலே, இந்த டைமில் அவங்கள வந்து நீங்கள் பகைச்சிக்காதீங்க, ஆதரவு கொடுங்க, தஞ்சாவூரில் ஆதரவு கொடுங்க, ஜெயிப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் குழப்பத்தில் இந்திரா காந்தி ஆதரிக்க மறுத்துட்டார் எம்ஜிஆர். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. அதனால் அவங்க கலைஞர்கிட்ட போய் கூட்டு வச்சுக்கிட்டாங்க 1980 பார்லிமெண்ட். அப்போவும் இதே பிரச்சனை வந்தது. இந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆன போது ஜெயலலிதா தான் அவருக்கு பக்கபலம், இப்படி அறிக்கை விடுங்க, நான் திரும்பி வருவேன் அப்படின்னு அப்போவே அரசியல் அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எம்ஜிஆருக்கு என்னென்னா, தன்னோட கட்சிக்காரர்களை விட இவங்க விஷனோட இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக நடந்தது. சிக்மகளூர் தேர்தல் ஒன்று, அப்புறம் அந்த ஜனதா கட்சி கவிழ்ந்த போது சரண் சிங் பிரதமரானார். அப்போ வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணார், அந்த அமைச்சரவையில் 2 மத்திய அமைச்சராக சேர்க்கலான்னு முடிவு கட்டினார். சத்யவாணி முத்து, அரவிந்த் பாலா பைனூர். அப்போ எல்லா மந்திரிகளும் நீங்கள் அமைச்சராக்குங்க, நம்ம வந்து தேசிய அரசியலில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆரும் சரின்ட்டார். ஆனால் ஜெயலலிதா சொன்னாங்க, வேணாம், இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கே கவுத்துருவாங்க இந்திரா காந்தி, இன்னைக்கு ஒரு நாள் இல்லை கவுர போகிற அமைச்சரவையில் போய் ஏன் சேர்றீங்க அப்படி இந்திரா காந்தி இந்த மாதிரி ஜெயலலிதா சொல்லிட்டாங்க, இந்திரா காந்தி நிச்சயம் கவுக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அது கேட்காம காலையில் 10 மணிக்கு ஸ்வேரிங்கின் அரவிந்த் பாலா பையனூரும் சத்யவாணி முத்தும், மாலை 6 மணிக்கு சரண் சிங் கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க இந்திரா காந்தி. ஏக் தீன் கா ராஜான்னு எல்லாம் கிண்டல் பண்ணாங்க அதிமுக. அப்போ தான் எம்ஜிஆருக்கு எண்ணம் வந்தது, நம்ம கட்சிக்காரங்க நம்மளை ராங்காக கைட் பண்ணுறாங்க, ஜெயலலிதா வந்து கரெக்டான விஷனோட நம்மளை கைட் பண்ணுறாங்கன்னு. அப்போ தான் அவங்க அரசியலுக்கு கொண்டு வர தீர்மானித்தாங்க. அப்போவே 82 தான் அவங்க அரசியலுக்கு வந்தாலும் 80லேருந்து அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்புவார் எம்ஜிஆர், எனக்கு இது கொஞ்சம் விளக்கு, இது விளக்கு அப்படின்னு. ஆக அப்போவே அவங்க வந்து பாலிட்டிக்ஸில் இருந்தாங்க. எப்போதுலேருந்து நீங்கள் வந்துட்டு அவங்கள கொஞ்சம் நெருக்கமாக